சின்ன மீனை பிடிச்சி தான் பெரிய மீன் போடுறதுக்காக வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், சின்ன மீன் எவ்வளோ மீன் வருது பாருங்கள். அதனால தான் நைட் நேரத்தில் யாராவது சீக்கிரமாக பிடிச்சிடலான்னு நைட்டில் வந்திருக்கேன். எவ்வளோ சின்ன மீன் ஓடுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், எவ்வளோ சின்ன மீன் ஓடுது பாருங்கள். இதை பிடிச்சி தூண்டிலில் கோக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஊத்தா எடுத்து வந்திருக்கேன். எல்லோரும் மூங்கிலில் ஊத்தா வச்சுருப்பாங்க, நான் டின்னில் வச்சுருக்கேன் ஊத்தா. இப்படியே குத்திட்டு இந்த வழியால் மீனை பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதான். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், காலைல பிடிச்ச மீனை காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டில் இறை பிடிச்சி கூத்து வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், இந்த துண்டில் தான் தொங்குது இறை. இந்த இருக்குது பாருங்கள், இதில் இறைய கோத்து வச்சுருக்கோம். குறவை மீன். காலையில் வந்து பார்ப்போம் என்ன மீன் மாட்டியிருக்குன்னு. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்கே போட மாட்டீங்க, டக்கு டக்குன்னு தள்ளி விட்டு போகிறீங்க. காலைல வந்து பார்ப்போம் என்ன மீன் மாட்டியிருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு பிடிச்ச இறையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு 20 முள்ளுக்கு கோத்து வச்சேன். என்ன மீன் மாட்டியிருக்குன்னு பாருங்கள். இந்த மீனுக்காக நம்ம கோத்து வச்சோம் பாருங்கள், மயில தான் மாட்டி கிடக்குங்க பாருங்கள். நம்ம போட்டது வேற ஆளும் வாழைக்கு தான் போடுறோம். எப்போ பார்த்தாலும் இந்த மீனாலேயே நமக்கு மீன் மாட்டாமல் போயிடுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இறை பிடிச்சிட்டு வந்து நைட்டு 10-11 மணிக்கு கோத்து வச்சா இந்த மீன் மாட்டியிருக்கு. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சின்ன மீனை கோத்ததுக்கு இந்த மயில மீன் தான் மாட்டுனுச்சு. ஒன்று 1.5 கிலோ இருக்கும். என்ன பண்ணுறது, அது விராலுக்கும் வாழைக்கும் போட்டால் அந்த மயிலையே மாட்டி தொலையுது. பிடிச்சி கரையில் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள், பிடிச்சிட்டு பார்த்துட்டு லைக் போடுங்க.